இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து இப்போ பணிகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் அடுத்த எலெக்ஷனுக்கு கண்டஸ்ட் பண்ண ரெடி ஆகிட்டாரு. இப்போ ஒரு எலெக்ஷனுக்கு வந்தால் பிஜேபியினுடைய ஓட் பேங்க்கு 12% இருக்குது. அது எப்படி குறையுமா இல்லை அதுக்கு பிஜேபி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு விழுந்த பெரும் வாக்குகள் என்ன மாதிரியான மக்களோட வாக்குகள் விழுந்தது அப்படின்னா சாஃப்ட் ஹிந்துத்துவான்னு சொல்லக்கூடிய அந்த ஏடிஎம்கேல ஆல்ரெடி இருந்த ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவ வாக்குகள் தான் ஒரு 7.5% மேலே பிஜேபியின் பக்கம் வந்திருக்கு. அப்போது பிஜேபிக்கு விஜயினோட அரசியல் எழுச்சி எந்த விதத்துலையும் பாதிப்படையாது. அதாவது விஜய்க்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் யார் பெரும்பான்மையானவர்கள் யாருக்கு இந்த கடந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள், அதாவது பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ட்னால வந்து பெரிய லெவலில் வந்து கணிக்கப்பட்டது என்னென்னா டிஎம்கேவோட ஓட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மைனாரிட்டிஸ் ப்ளஸ் வந்து அந்த விஜய் பேசக்கூடிய அரசியல் எல்லாமே திமுக செய்யக்கூடிய அரசியலுக்கு ஒத்து போகிற மாதிரியே இருக்கும். அப்போது திமுக இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஓட்டை தான் விஜய் வந்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ அதனால தான் விஜயோட அரசியல் முன்னெடுப்புகளுக்கு எல்லாத்துக்குமே இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் முட்டுக்கட்டை போட்டுட்ருக்கு. இப்போ கூட ஒரு கொடி ஏற்றுறதுக்கான ஒரு பிரச்சனை, ஒரு 5000 பேரை கூட்டி அந்த இடத்துல வந்து கொடியை வந்து அறிமுகப்படுத்தணும்னு விஜய் நினச்சி கேட்டப்போ அவங்க பர்மிஷன்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவர் மாநாடு போடுறதுக்கான இடங்களை வந்து திமுக வந்து ஒரு அழுத்தத்தினால எங்கேயுமே இடம் கிடைக்காம அலக்கழிக்கப்பட்டுருக்குறாங்க. அப்போ விஜய் அரசியலுக்கு வர்றது பிஜேபிக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. ஏடிஎம்கே பாதிக்குமா? அப்போ ஏடிஎம்கே அவங்க ஓட்டு வந்துடும் சொல்கிறீங்க, அப்போ ஏடிஎம்கேக்கு பாதிக்குமா? அது ஏடிஎம்கேக்கு ஒரு பர்சன்டேஜ் ட்ராப் இருக்கும். என்ன அப்படின்னா நீங்கள் இருமுனை போட்டியாக இருந்தது மும்முனை போட்டி 4 முனை போட்டியாக மாறுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு பிரதான கட்சிகளை திராவிட கட்சிகளுக்கு தான் அது ஒரு பெரிய சரிவை சந்திக்கும். அது அப்போது நீங்கள் இவங்க 4 பேருமே ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் ஒரு 4 முனை போட்டிகளில் வந்து வாக்குகள் பிரிகிறப்போ ஒரு அரசாங்கத்தை 2026 எந்த ஒரு கட்சிகள் அமைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியில் யார் ஜெயித்தாலுமே அவங்களுக்கு மற்ற கட்சிகளோட ஆதரவு இருந்தால் தான் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். தொங்கு சட்டமன்றம் அமைகிறது கூட வாய்ப்புகள் இந்த 2026 இருக்கலாம் மேபி. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஓட்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஏடிஎம்கேவை ஹார்ட் கோர் ஏடிஎம்கே ஓட்டர்ஸே நம்ப முடியாத சூழ்நிலை வந்து எலெக்ஷனில் இருந்தது. 2019 எலெக்ஷன்லேயே ஏடிஎம்கே வந்து பிஜேபியை பார்த்து பிஜேபிக்கு கொடுத்த சீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூன்சிஸில் தான் கொடுத்தாங்க. அப்படின்றப்போ சாஃப்ட் ஹிந்துத்துவா ஓட்டு ப்ரோ நேஷனலிஸ்ட் ஓட்ஸ் எல்லாமே இங்கே இவருக்கு பிஜேபியின் பக்கம் வந்து மெல்ல நகர்ந்துக்கிட்டே வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் இப்போ 1.5 கோடி தொண்டர்களை நோக்கி பாஜக செயல்படணுன்ற செயல்வரவு திட்டம்லாம் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுறது. பார்ப்போம். அது வந்து திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் பயணத்தை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.